கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அபிராமி அம்மா வந்து தீபாவுக்கு ஆதரவாக நின்றுட்டாங்க. ஐஸ்வர்யா முகத்தில் செம கரியை பூசிட்டாங்கன்னு சொல்லலாம். செம காமெடியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. அபிராமி அம்மா வந்து வெள்ளத்தை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்தோன்னா ஐஸ்வர்யா வந்து போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கள் வெள்ளம் அங்கே தானே இருந்துச்சு அப்படின்னோன்னா அருணாச்சலம் வந்து இதெல்லாம் ஒரு விஷயம் பேசுகிறேம்மா, ஏதாவது தெரியாமல் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னா, தெரியாமல் எடுத்து வச்சிருக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னோடனே, அப்போ நான் எடுத்து வச்சேன்னு சொன்னேன். மீனாட்சி உங்களெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, உங்கள் பக்கத்தில் இருக்காங்களே அவங்க வந்து நாங்கள் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஓரமாக வந்து எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இல்லை, லேட் ஆகட்டும் அப்படின்ல, அப்படிலாம் தீபா ஒன்றும் செய்ய மாட்டா அப்படின்னு அபிராமி அம்மா சொன்னோன்னா, என்ன இது இவங்க அவங்களுக்கு சாதமாக பேசுகிறாளே அப்படின்னோன்னே, அண்ணி தயவு செஞ்சு சொல்கிறேன், பேசாமல் உங்கள் வேலையை பார்த்து பொங்கல் வைக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு கார்த்தி சொன்னோன்னே, சரி இதெல்லாம் நான் கூட மறந்து வச்சுருக்கலாம், பொங்கல் பண்ண ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பொங்கல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் பொங்கல் பண்ணி முடிச்சிடுறாங்க. 2 பேரும் முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வைக்கிறாங்க. டைனிங் டேபிளில் எடுத்து வச்சோன்னா கார்த்தி வந்து முதல்ல வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பித்தோடனே டேஸ்ட் வந்து பார்த்துட்டு வாயில் வச்சோடனே கார்த்தி வந்து ஃபேஸில் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆஹா, அம்மா செஞ்சது சரியில்லையே அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. சொல்கிறா வாயை திறந்து அப்படின்னோன்னா, அருமையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க கார்த்தி. அதுக்கடுத்தது வந்து தீபா சமைச்சதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க. கார்த்தி சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கே இதுவும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன எதுவுமே 2 பேரும் நல்லா இருக்குங்கிறான், அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அருணாச்சலத்துக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு கப்பில் போட்டு எடுத்து கொடுக்குறாங்க. கார்த்தி வந்து கண்ணுலேயே வந்து சைகை கொடுத்துட்றாங்க. ஐஸ்வர்யா ஏதோ பிளான் பண்ணுறா அப்படின்னோடனே அவங்க 2 பேரும் கண்ணிலே பேசிக்கிட்டு அருணாச்சலம் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னோடனே, சும்மா ஏன்னா தானெலாம் சொல்லாதீங்க என்ன அபிராமி அம்மா கேட்டோன்னா, இல்லை நிஜம்லே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஓஹோ இவங்க 2 பேரும் பேசி வச்சு நடிக்கிறாங்கன்ட்டு மொத்த பேருக்கும் வந்து குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே கொடுத்துட்றாங்க. ஐஸ்வர்யா அதோடு கொடுத்தது இல்லாமல் வேலை செய்கிறாங்கல்ல வந்திருக்காங்க அவங்களுக்கும் கொடுத்துட்றாங்க. கொடுத்தோன்னே எல்லோரும் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அபிராமி அம்மா மனசு நோவக்கூடாதுன்ட்டு அதில் வேலைக்கு செய்ய வந்திருந்தாங்களே அவங்க மட்டும் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது எப்படி உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ட்டு அபிராமி அம்மா கொடுங்கன்ட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. சாப்பிட்டு பார்த்தோன்னா, ஆமாம் லைட்டாக கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் ஆயிடுச்சு போகுது, நான் தான் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டேன் அப்படின்னோடனே, அவளோடது நல்லா இருக்கா இல்லையாப்பா, எனக்காக எதுவும் சொல்லாத, அவள் செஞ்சது சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னோடனே, இல்லைம்மா 2மே நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா நீ எனக்கே தெரியுது நல்லா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லு அப்படின்னோடனே சாப்பிட்டு பார்க்குறாங்க. அருண் வந்து ஐயோ இது வேறு லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அருண் மீனாட்சி இருக்கிற எல்லோரும் சாப்பிட்டுட்டு அருமையாக இருக்குமா, இதாம்மா ஜெயிக்க வேண்டிய ப்ரைஸ் அப்படின்னு சொன்னோன்னே அபிராமியும் அதை ஒத்துக்கிறாங்க. எப்பா அவள் உண்மையிலே நல்லா சமைச்சிருக்கா விட்டுரு அப்படின்னா, அதை எப்படி ஒத்துக்க முடியும், நாங்கள் சமைச்சது நல்லா தான் இருந்துச்சா, நான் அப்பயே கேட்டேன்ல உப்பு பாக்கெட் அந்த பக்கம் போயிருந்துச்சுன்னு, அப்போ வந்து நிச்சயமாக தீபா தான் வந்து இதில் கலந்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, எங்கள் டீம் தோக்கிறதுக்காக வந்து நானே செய்வேனா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டேன்னு, நீ ஆரம்பத்துலேருந்து பண்ணுற வேலையை பார்த்தா மீனாட்சி ஒரு போடு போட்டாங்க பாரு, நீ ஏன் அதை செஞ்சுருக்கக்கூடாது தீபா மேலே பழிய போடுறதுக்கு அப்படின்னு கேட்டோம். நான் ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய போகிறேன், அப்படி நான் வந்து தீபா மேலே பழிய போடணும்னா அவளோட இதில் தானே நான் வந்து உப்பை கலந்து வச்சுருக்கணும், அவன் நல்லா பண்ண வச்சுட்டு அப்போ வந்து நான் என் டீமுக்காக நான் இப்படி செய்வேனா அப்படின்னோன்னு, நீ செஞ்சாலும் செய்வ, உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ வந்து அவங்க சைடு கலக்கலான்னு பார்த்துருப்ப தீபா சைடு, அது கலக்க முடியல, தீபா பார்த்ததுனால தட்டை எடுத்துகிட்டு வந்ததுனால கூட நீ வந்து இந்த பக்கம் உங்கள் சைடை பண்ணிவிட்டு தீபா மேலே பழிய போடுறது செய்யக்கூடிய ஆள் தானே நீ அப்படின்னோன்னே, அபிராமி அம்மா வந்து அவெல்லாம் அப்படி செய்யப்படுற ஆள் கிடையாது ஐஸ்வர்யா, அவன் நல்லா தான் சமைப்பா, நீ வந்து தேவையில்லாத பேசாத அப்படின்னு தீபாவுக்கு ஆதரவாக பேசிடுறாங்க. கார்த்திலேருந்து எல்லோரும் மொத்த குடும்பம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. சரி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம், அவள் தான் ஜெயிச்சான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அபிராமி அம்மா அங்கேருந்து டக்குன்னு வந்துடுறாங்க. என்ன இது இவ்வளோ போராடணும், இவன் வந்து இப்படி சாதகமாக பேசிட்டாங்களே, என்னால் மனசே ஜீரணிக்க முடியலையே அப்படின்னு இந்த மீனாட்சி வேற வந்து போதா குறைக்கு நம்ம பண்ணதை அப்படியே போட்டு விட்றா எல்லோரும் முன்னாடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப தீபா வந்து கரெக்டாக வராங்க. வந்து அபிராமி அம்மாட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதான் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன உனக்கு ஆதரவாக நான் பேசிட்டேனால உன்னை நான் மருமகளாக ஏற்றுக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டியா, அதெல்லாம் எந்த ஜென்மத்திலையும் நடக்காது அப்படின்னா, சேச்சா நீங்கள் அப்படிலாம் பேசுவீங்க என்னை ஏற்றுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி என்னை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கள, அந்த ஒரு விஷயத்துக்காக நன்றி சொல்லலாம்னு வந்தேன். இங்கே பாரு, நான்லாம் உனக்கெல்லாம் வந்து மதிச்செல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவள் ஐஸ்வர்யா வந்து ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணியிருப்பான்னு எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது, அதுக்காக வந்து உன் கூட சரிக்கு சமமாக வந்து நான் வந்து போட்டி போடணுங்கிற அவசியம் எல்லாம் எனக்கு கிடையாது. பார்த்தியா என் புள்ள எப்போதும் வந்து நியாயத்தின் பக்கம் வந்து நிற்கிறவன், இந்த தடவை வந்து என் சமையல் வந்து சரியில்லைன்னு தெரிஞ்சுமே எனக்கு உனக்கு ஆதரவாக ஏன் நிற்கலைன்னு தெரியுமா, எப்போதும் நியாயமாக இருக்கிறவன் கார்த்தி வந்து உனக்கு ஆதரவாக சொல்லலைன்னா என்ன அர்த்தம், ஏன் பக்கம் வந்து என்னை வந்து என் பையன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு நேர்மையாக கொடுக்குற தீர்ப்பை மீறி அவன் என் மேலே பாசம் அதிகமாக வச்சுருக்காங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க,
இந்த மாதிரி வேலையெல்லாம் எந்த காலத்துலேயும் உன்னை நான் ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. நீ வந்து எந்த ஜென்மத்திலையும் என் மருமகளாக இருக்க மாட்டேன், என் கண்ணு முன்னாடி முழிக்காத போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லார் முன்னாடியும் உன்னை வந்து போனால் போதுன்னு விட்டு கொடுத்துட்டேன்னு பார்க்குறியா? நல்ல நாள் அதுவுமா வந்து உன்னை விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் தவிர உன்னை வந்து போனால் போதுன்னு எதுவும் சொல்லாமல் விட்டேன். இந்த ஐஸ்வர்யாவும் நீ மீனாட்சி எல்லாம் ஏற்றுக்கிட்டேங்கிறதுக்காக ஒன்றெல்லாம் ஏற்றுப்பேன்னு நினைக்காத. உனக்கு என்ன திறமை இருக்குது? நீலாம் வந்து என் கார்த்திகை ஏதோ ஓரமாக வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க எபிசோட்.